நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா டக்குன்னு இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் போட்டுட்டு போகலாம். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு விடியலே பியூட்டி தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்கின்னை வந்து எப்படி இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டன் ஆக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து வெளியில் போயிட்டு வர காலம் வந்தாச்சு. ஸோ மழை காலம் கொஞ்சமாக இருந்தாலும் வெயில் வந்து அதை விட அதிகமாக அடிக்கிறதுனால நம்மளோட ஃபேஸை வந்து நல்லாவே டேர்ன் ஆக்கி சில பிம்பிள்ஸும் வர வச்சிருது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு பிரைடுக்கு ஃபேஷியல் பண்ண போகிற மாதிரி நம்ம வீட்டிலே வந்து ஒரு பார்லரில் பண்ணக்கூடிய குயிக்கான ஃபேஷியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபேஷியல் வந்து கண்டிப்பாக எல்லோரும் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கக்கூடியது. கண்டிப்பாக நீங்கள் ஃபேர் லவ்லி போடுறீங்க அப்படின்னா இனிமேல் ஃபேர் லவ்லி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபேஸ் பேக்காக போட்டிங்க அப்படின்னா செம்ம ரிசல்ட்டு கிடைக்கும். நான் வந்து லாஸ்ட் 1 வீக் வந்து ஹோம் டவுன் போயிருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து நல்லா என் ஃபேஸ் வந்து நல்லா டேர்ன் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்ததுக்கப்புறம் என் ஃபேஸை பார்த்தோன்னே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இப்படி ஆயிடுச்சு நம்மளோட ஃபேஸு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக்கு தென் ஆல் ஓவராக நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு பிம்பிள்ஸ் கூட வந்தாச்சு ஹீட்னால. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, நல்லா பெருசாக வந்துருச்சு, கட்டி மாதிரி, இவ்வளோ பெரிய கட்டி மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ நல்லாவே மினிமைஸ் ஆயிடுச்சு. 1 டேலே வந்து செம்மையாக மினிமைஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ரெமெடியும் நான் உங்கள் கூட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நல்ல ரிசல்ட்டு கிடச்சிது. அதுதான் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு அந்த கிளைமேட் செட் ஆகாமல் உங்களுக்கு ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகலாம். இல்லை வந்து அங்கே அடிக்கிற வெயிலில் நீங்கள் ஊரெல்லாம் சுற்றி வந்தாலும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகலாம். ஸோ அதுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டன் ஆக்கக்கூடிய மேஜிக்கல் இன்க்ரீடியன்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தென் கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கும்பர் எடுத்துக்கிறேன், அதாவது வெள்ளரிக்காய் எடுத்துக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு முழுசுமே வந்து தேவைப்படாது. இதில் வந்து 1/4 பகுதி மட்டுமே இருந்தால் போதும். நம்ம வெள்ளரிக்காய் வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே செட் ஆகாது. ஆனால் பட் இது வெள்ளரிக்காய் ஜூஸ் வந்து நல்ல ஒரு டோனராகவும் கிளென்சராகவும் நம்ம ஃபேஸ்க்கு ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து 1/4 பகுதி எடுத்து நான் துருவி இதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம ஃபேஸில் உள்ள அந்த கருமை பிக்மெண்டேஷன்லாம் கிளியர் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதோட ஜூஸை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. நம்ம கையாலேயே வந்து பிழிஞ்சு அந்த மாதிரி தான் ஜூஸ் எடுக்கும். ஒரு சில ஃபேஸ் பேக்குக்கு வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சில ஃபேஷியல் பண்ணும்போது நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கக்கூடாது. இந்த நெக்ஸ்ட் வந்து சூப்பர் ஹீரோயின் அப்படின்னா ஃபேர் அண்ட் லவ்லி தான். ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணாதவங்க வந்து 10 ரூபா பாக்கெட்டில் இருக்குது, அது நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து எப்பவுமே ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணுறதுனால நான் பெருசு வச்சுருக்கேன். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து 3 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ஒரு நல்ல ஒரு க்ரீமியாக வந்துடும். நான் இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் ரொம்ப கூலிங்காக நல்லா இருக்கும். பட் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் வச்சு நார்மலாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு க்ரீமியாக வந்துடுச்சு. இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். நம்மளோட முகத்தை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும். எந்த ஒரு மேக்கப்புமே இருக்கக்கூடாது. நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த க்ரீமை வந்து நான் வந்து ஃப்ரீசரில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தேன். சூப்பராக இருக்குது, ரொம்ப சில்லுன்னு இருக்குது. இந்த பவுலே அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து ஒரு 1/4 தான் எடுத்திருக்கேன், இவ்வளோ தான் எடுத்திருக்கேன், பாதிலாம் கிடையாது. நம்மளுக்கு வந்து அந்த ஜூஸ் இருக்கணும். ஸோ அது மட்டும் போதும். இதை வந்து நம்ம பிழிஞ்சு விட்டு அப்படியே அப்ளை பண்ணாலும் பிரச்சனை இல்லை, இல்லை நம்ம இந்த ப்ராசஸில் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எல்லாமே நல்ல ரிசல்ட் தான் கிடைக்கும். ஸோ நம்ம தக்காளி ஆட் பண்ணியிருக்கனால நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பளபளன்னு ஆக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது கூடவே வந்து பிம்பிள்ஸ் இருந்தாலும் அதை வந்து ரெடியூஸ் பண்ணும். பிம்பிள்ஸ் வராமல் பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை வந்து 3 டேஸ்க்கு வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இல்லை மார்னிங் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். குக்கும்பர் வந்து நம்ம ஃபேஸில் உள்ள கருமை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த கருவளையெல்லாம் உள்ளவங்களுக்கு வந்து இந்த குக்கும்பர் ஜூஸு இல்லை உருளைக்கிழங்கு ஜூஸு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ நம்ம ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும், இல்லை வாஷ் பண்ணிவிட்டு அகைன் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
நான் வந்து அப்படியே விட்டுட்டு நான் அப்ளை பண்ண போகிறேன். நல்லா க்ரீமியாக இருக்குது, சில்லுன்னு இருக்கனால சூப்பராக இருக்குது. எந்த பேக் போடுறதா இருந்தாலும் நீங்கள் நெக்குக்கும் சேர்ந்து போடுங்க. இது மாதிரி ப்ளீச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நெக்குக்கு போடணும். அப்போ தான் ஈவனாக இருக்கும். இப்போ என்னோடய ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிட்டேன். இது வந்து ட்ரை ஆகட்டும். தென் அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காய் ஜூஸ் வந்து ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தக்காளி ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குக்கும்பர் வந்து ஒரு சில ஸ்கின் டைப் வந்து ஒத்துக்காது, அப்படியே ஒரு மாதிரி முணுமுணு ஊறுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக் போட்டிருக்கேன். அதுவும் சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ அதுவும் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். சூப்பராக இருக்குது. உண்மையிலே வந்து ஒரு மேக்கப் போட்ட மாதிரி அவ்வளோ ஒரு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிரைட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நிஜமாகவே வந்து நீங்கள் எங்கேயா போகிறீங்க அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி ஃபேஷியல் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நிஜமாக வந்து ஒரு நல்ல பிரைட்டாக இருக்கும். பட் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே ஃபேஸ் வந்து ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. பட் இப்போ தொட்டு பார்க்கும்போது ஒன்றும் தெரியல. பட் ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அதுதான் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா அலோவேரா ஜெல் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் நேச்சுரல் இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ராடக்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு குத்துனீங்க அப்படின்னா ஜெல்லெல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது வந்து அப்படியே வந்து காஞ்சிரும், நம்ம விட்டுறலாம். ஸோ நிஜமாக வந்து ஸ்கின்னு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள்.